விசிகாவை இன்னமும் நம்பும் ஆதவ் அர்ஜுனா. விஜய் முடிவின் பரபரப்பு பின்னணி என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டது என்று அன்றைக்கு அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனை மேடையில் வைத்துக்கொண்டு நடிகர் ரஜினிகாந்த் பேச, அடுத்த நாளே ஆர்.எம். வீரப்பன் அமைச்சர் பதவியை காலி செய்து விட்டார் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா. இதையடுத்து அடுத்த தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினி வாய்ஸ் கொடுத்தார். ஆனால் பின்னர் அந்த வாய்ஸ் அரசியல் கட்சியாக மாறும் என்று நினைத்தவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இது பழைய கதை, ஏறக்குறைய அதே போன்ற கதை தான். ஆனால் டைலாக் மற்றும் காட்சி அமைப்புகளில் தான் கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது போல தான் ஆதவ் அர்ஜுனா கதையும் நடந்திருக்கிறது. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கொள்கையை, அதாவது ஆட்சியில் பங்கு என்று விஜய் அறிவித்த அதே கொள்கையை ஆதரித்து பேசிய நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியது விசிக. சர்ச்சைக்குரிய வகையில், அதாவது திமுகவோட விசிக கூட்டணி இருக்காங்க அப்படிங்கிற நிலை இருந்தாலும் கூட திருமாவளவனுடைய அந்த தலைமைக்கு கட்டுப்படாமல் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டார். தலைமைக்கு எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் அது போன்ற பேச்சில் அவர் பேசினார் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். ரஜினி அரசை எதிர்த்து பேசிய மேடையில் தனது அமைச்சரவையின் அமைச்சரே இருந்ததால் தான் ஆர்.எம். வீரப்பன் பதவி பறிபோனது. ஆனால் விசிகாவுடைய கொள்கையை ஆதவ் அர்ஜுனா பேசுகிற அப்படிங்கிற வகையில் கூட்டணிக்குள்ள சில தளத்தளப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் பேசிய காரணத்தால் ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டார். அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய மாநாட்டில் அறிவித்தாங்க. தாவேக்காவோட கூட்டணி அமைக்கும் சாத்தியம் இல்லை என்று இதுவரைக்கும் விசிக தரப்பில் சொல்லப்படலை. அதனால விசிக கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவை தங்கள் கட்சியில் தாவேக்கா உடனடியாக இணைத்துக் கொள்ளாது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதனால ஆதவ் அதிமுகவில் இணைவார் அப்படின்னும் அவருக்காகவே எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அணி செயலாளர் பதவி காத்திருக்கிறது அப்படின்னும் உறுதிப்படுத்தாத தகவல்களாக வெளியாகியது. ஆனால் திடீர் திருப்பமாக ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்துடன் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வியூக வகுப்பு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான உடன்பாட்டில் ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் கையெழுத்திட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லப்படுது. ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் விஜயினுடைய அரசியல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திருச்சியை சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமி பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். இவர் ஏற்கனவே பாமகவிற்கு தேர்தல் பணிகளை செய்து கொடுத்திருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமி பாமகவினுடைய பிரபலமான மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பிரச்சாரத்தை முன்னெடுத்து பிரபலமாக்கியவரும் இவர்தான். திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்கிற முழக்கத்தை தமிழகத்தில் அரங்கேற்றியவரும் இவர்தான். மகாராஷ்டிராவில் தேர்தல் பணிகளை செய்த ஜான் ஆரோக்கியசாமி தேசியவாத காங்கிரஸ் அங்கு கடந்த தேர்தலில் அதிக இடங்களை வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார். சைலண்டாக மேற்கொள்ளப்படும் இவரது பணிகள் திறமையாக இருந்ததை கண்டு சரத்பவாரே வியந்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவருடைய ஆலோசனைகளை சரத்பவார் அதற்கு பிறகு கேட்கல அப்படிங்கிறதால ஜான் ஆரோக்கியசாமி விலக்கி கொண்டார். அவரை ஒதுக்கியதால இன்னைக்கு தேசியவாத காங்கிரஸ் பிளவுபட்டு கட்சி சின்னத்தையும் இழந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதே ஜான் ஆரோக்கியசாமி தான் விஜயனுடைய விக்கிரவாண்டி மாநாட்டை உரைய செதுக்கி தயாரித்தவர் அப்படின்னும் இவர் தான் தாவேக்காவினுடைய உரையை தயாரித்து கொடுத்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் என்னதான் புசி ஆனந்த் பொதுச் செயலராக இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமியின் ஆலோசனையை கேட்காமல் விஜய் இருந்தது இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ ஜான் இடத்தை ஆதவ் அர்ஜுனா பிடித்திருந்தாலும் ரெண்டு பேருமே இணைந்து பணியாற்றணும் அப்படின்னு தான் விஜய் விரும்புகிறார், வலியுறுத்தி வருகிறார் அப்படின்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்தவரை அவர் தமிழக வெற்றி கழக நிர்வாகி கிடையாது. அவர் ஒரு அரசியல் ஆலோசகர் மட்டும்தான். அதனால அவர் என்ன முடிவெடுப்பார் என்பது எதிர்காலத்தில் தான் தெரிய வரும். சரி, அதிமுகவில் இணைய போவதாக சொல்லப்பட்ட ஆதவ் அர்ஜுனா திடீர் திருப்பமாக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளராக மாறியது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல மூத்த நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனாவின் வருகையை தங்களுடைய முக்கியத்துவத்தை குறைத்துவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் பிரசாந்த் கிஷோரை அடைத்து தேர்தல் வியூக உடன்பாட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறதா. ஆதவ் அர்ஜுனாவினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய சமூக பலன்கள் குறித்த எடுத்து கூறி அவரை விலக்கி வைத்து விட்டார்களாம். இதையெல்லாம் கேள்விப்பட்ட தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்ளுமாறு ஆதவ் அர்ஜுனாவை தன்னுடைய கட்சியில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவை கேட்டுக்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது.
தன்னுடன் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றதால் தான் ஆதவ் நீக்கப்பட்டார் அப்படிங்கிறதால விஜய் ஆதவ் அர்ஜுனாவை இணைக்க தயாரானார். ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், தேவையற்ற சர்ச்சைகள் உருவாகும், தேர்தல் வியூகம் தொடர்பான பணிகள் மட்டுமே இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கார். அதனால தான் தேர்தல் வியூக உடன்பாடு அப்படிங்கிற பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. தாவேகாவோட விசிக கூட்டணி அமையும் என்பதில் விஜயை விட ஆதவ் அர்ஜுனாவுக்கு நம்பிக்கை அதிகமாக இருப்பதாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது யூகிக்க முடிகிறது.